வெல்கம் டு Meenasmenu. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மேகி மோமோஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. மேகி மோமோஸ் செய்ய ஃபர்ஸ்ட் மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் மைதா மாவு, அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போது ஒரு 1/2 hour ஊறட்டும். அடுத்து மேகி செஞ்சிடலாம். பேன் காஞ்சதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது மேகிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி கொதித்ததும் நம்ம மேகி மசாலா சேர்த்துக்கலாம். மேகி மசாலா சேர்த்ததும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு மேகியை நல்லா சின்ன சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மூடி போட்டு வேக வச்சுடுங்க. இப்போ நம்ம மேகி ரெடி ஆகிடுச்சு. நல்லா ட்ரையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது மேகி ரெடி ஆகிடுச்சு. இப்போது மாவு நல்லா ஊறிருக்கு. கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க. அப்புறம் மாவு கொஞ்சமாக டஸ்ட் பண்ணி இது நல்லா தேய்ச்சிக்கலாம். மீடியம் சைஸில் தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப தின்னா வேண்டாம். இப்போது மேகி வச்சிடலாம். மேகியை வச்சுட்டு கார்னரை இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். சின்ன சின்னதாக எடுத்து மடிச்சுக்கலாம். இதுதான் மோமோஸ்க்கு ஷேப் கொடுக்கும். கொஞ்சம் கேர் எடுத்து பண்ணுங்கள். இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மடிச்சிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிடலாம். இது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போது இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துடலாம். இட்லி தட்டில் நல்லா எண்ணெய் தடவிட்டு ஒவ்வொரு மோமோஸாக வச்சுருங்க. மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுருங்க. இப்போது மோமோஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து வெளியே வச்சிடலாம். நம்ம டேஸ்டான மேகி மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. மேகி மோமோஸை மோமோஸ் சட்னி கூட சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். மோமோஸ் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. மேகி மோமோஸ் எப்படி பண்றதுன்னு பார்த்துருப்பீங்க. நீங்களும் இதை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.